பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக ஒருமித்து இந்த காலவேளை ஆண்டவரை நோக்கி பார்க்க தந்த அந்த மேலான தயவுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுது. இந்த நாளிலும் சங்கீதங்களின் புத்தகம் 127 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும். ஆமே, உலக பிரகாரமான வீடானாலும் சரி, குடும்பம் என்கிற வீடானாலும் சரி, இரண்டையும் கர்த்தரே கட்ட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டவில்லையானால் ஆமேன், மனுஷனுடைய பிரயாசம் வீணாய் போய்விடும். பல தடைகள், வீண் செலவுகள், நஷ்டங்கள், மரணங்கள் என்று பல விதங்களில் நம்முடைய வீடு கட்டப்படுவதை தடை செய்துவிடும். ஆகவே ஒரு தெய்வ பிள்ளைக்கு வீட்டை கர்த்தரே தான் கட்டி எழுப்ப வேண்டும். உலக பிரகாரமான கல்லும் மண்ணினால் உண்டாக்கப்படுகிற வீடானாலும் சரி, குடும்பம் என்கிற வீட்டை கூட தலைமுறைகளை தந்து பிள்ளைகளை தந்தால் அது குடும்பம் என்கிற அனுபவத்தில் அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்பட நம்முடைய தலைமுறைகள் நம்முடைய பெயரை சொல்லத்தக்கதாய் வளரத்தக்கதாய் உயர்வடையத்தக்கதாய் இந்த 2 வீட்டையும், குடும்பம் என்கிற வீட்டையும் தங்கி இருக்கிறதுக்கு தேவையான வீட்டையும் கர்த்தரே கட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே குடும்ப வாழ்க்கையில் பிரவேசித்த தெய்வ பிள்ளைகளும் ஒரு வீட்டை கட்ட வேண்டுமே என்று வாஞ்சித்து கொண்ட தெய்வ பிள்ளைகளானாலும் சரி, நீ கர்த்தரை நம்பி, ஆண்டவரை நீர் எனக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தும், நீர் எனக்கு திருமணமாகாத தெய்வ பிள்ளைகள் கூட நீர் எனக்கு ஒரு குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவர், நான் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஆண்டுகளாய் மாதங்களாய் தடைபட்டு போகிறதே, என் தேவன் எனக்கு ஒரு குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி தருவீரானால் அது தடைபடுவதில்லையே. தேவன் எனக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துவீரானால் அது தடைபடுவதில்லையப்பா. இந்த காலை வேளையில் உம்முடைய சந்நிதியை நோக்கி பார்க்கிறேன். எனக்காக நீர் இறங்கும், எனக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தும், எனக்காக ஒரு குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்கப்பா என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேவனே இந்த வீட்டை கட்ட வேண்டும், குடும்பம் என்கிற வீட்டை கட்ட வேண்டும். கைகளால் கட்டுகிற அந்த வீட்டை கர்த்தரே கட்டி தர வேண்டும். அது தெய்வ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் சமாதானமான குடியிருப்பாய் காணப்படாது ஏதுவாயிருக்கும். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நம்முடைய காரியங்களை தெய்வ கரங்களில் விட்டு கொடுத்து செபிக்கலாம். ஒரு நிமிஷம் செபிப்பேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி. நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து என்னோடு இணைந்த ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் விசேஷமாய் என் அன்பு தகப்பனே, யார் யார் குடும்பம் என்கிற வீட்டை இன்னும் தொடங்காமல் கட்டி எழுப்ப முடியாமல் இருக்கிறார்களோ, ஆண்டவரே அவர்களுடைய வழிகளை திறந்து கொடுக்கும்படியாய் அவர்கள் எடுத்த எல்லா முயற்சிகளையும் தோல்வி அடைய பண்ணியிருந்தால் இன்று தேவனை நோக்கி, அப்பா எனக்கு நீங்க தான் ஒரு வீட்டை கட்டித்தர வேண்டும், எனக்கு என்னுடைய குடும்பம் என்கிற வீட்டை நீங்க தான் ஆண்டவரை கட்டித்தர வேண்டும் என்று தேவனை நோக்கி புலம்ப எல்லாரையும் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, குடியிருக்க வீட்டை கட்டி தொடங்கி அது பாதியில் நிற்கிறது, அந்த தேவைகள் சந்திக்கப்படவில்லை, என்னமா முடியுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உம்மை நோக்கி பார்க்க பணம் இருந்தால் மட்டுமல்ல, ஆண்டவர் அதை கட்டி நன்மையாய் ஆசீர்வாதமாய் கொடுக்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவிய நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குடும்பம் என்ற வீடானாலும், பில்டிங் என்கிற அந்த வீடானாலும் தேவன் கட்ட உதவி செய்வாராக. ஒப்பு கொடுப்போம். God bless you. Praise the Lord.